இங்க நம்ம ஹீரோ அவனுடைய நண்பர்களை கூட்டிட்டு ஒரு கோட்டைக்குள்ள மாட்டிட்டு இருக்க பழங்குடியின மக்களுடைய குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கான். சோ எல்லாரும் அங்கிருந்து கோட்டையோட வாசல் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்போ ஒருத்த கண்ணை மூடி பாக்குறான். அந்த குழந்தைகளை அடைச்சு வச்சிருக்க இடம் அப்படியே அவன் மைண்டுக்கு மட்டும் தெரியுது. ஆக்சுவலா இந்த கூட்டத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ கோட்டைக்குள்ள போறான். அப்ப அங்க இருக்க வீரர்கள் அவனை தடுத்து நிறுத்த பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்கள போட்டு பயங்கரமா அடிச்சிடறான். சோ எல்லாரும் கரெக்டா அந்த பழங்குடியின மக்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த கதவை உடைக்க பாக்குறாங்க. ஆனா அது நிறைய மந்திரத்தை வச்சு செஞ்சனால அந்த கதவு துளி கூட அசையல. இப்ப நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணா மாட்டிக்கும்னு தெரிஞ்சும் அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த கேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருக்க ஆரம்பிக்கிறான். சோ இப்படி ஒரு வழியா அந்த பசங்க எல்லாத்தையும் காப்பாத்தி அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கோட்டையில இருக்க வீரர்கள் எல்லாரும் இவங்களை தப்பிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மேல அம்பை ஏறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இவங்களை காப்பாத்துறதுக்காக அவன் கையில வச்சிருக்க சீல்ட அப்படியே வச்சு தடுக்கிறான். ஆனா அந்த சின்ன பசங்க எல்லாம் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆக வச்சிடறாங்க. சோ எல்லாரும் அந்த கால்வாயை கிடக்கிறதுக்காக அவங்க சீல்டையே ஒரு போட் மாதிரி யூஸ் பண்ணி தப்பிக்க பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு அந்த கோட்டையோட தளபதி ஒரு பெரிய கருஞ்சிருத்தையில அவங்களை அட்டாக் பண்றதுக்காக துரத்திட்டு வரான். சோ நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. அந்த தளபதியோட கரிஞ்சிருத்தை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை அட்டாக் பண்றதுக்காக வருது. அப்ப நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி அதோட மூஞ்சிலேயே ஒரு உதவி விட்டுறான். சோ இவங்க வரதை பார்த்துட்டு உடனே அந்த கோட்டையோட கதவை மூட பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஷாக் கொடுக்குறான். அப்ப நம்ம ஹீரோ கோட்டையை விட்டு வெளியே வந்ததுமே அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அந்த கோட்டையோட வாசலை அப்படியே நொறுக்கிடுறான். சோ இவனுமே அங்கிருந்து தப்பிச்சிடறான்.